காசாவில் உள்ள உளவாளிகளையும் துரோகிகளையும் அதிரடியாக வேட்டையாடுவதற்கு ஆரம்பித்த பலஸ்தீனிய போராளிகள். வெஸ்ட் பேங்கின் துல்கராம் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு. தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து அவசரமாக வெளியேறும் லெபனான் மக்கள். ரஃபாவில் உள்ள ஹமாஸின் 4 படைப்பிரிவுகளையும் முழுமையாக அழித்துவிட்டதாக அறிக்கைகளை வெளியிட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின படுகொலை இராணுவம். நெட்டன்யாஹுவுக்கு எதிராக போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய நிலத்திடர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எண்ணங்கள். தேசிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளும் நெட்டன்யாஹுவின் லிக்குட் கட்சி. கடந்த 9ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை இராணுவம் சிரியாவிலே உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் விசேட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சிரியாவின் குறித்த பிரதேசத்திலே களமிறக்கி 2க்கும் அதிகமான ஈரானிய அதிகாரிகளையும் அவர்களுடன் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆவணங்களையும் கடத்தி சென்றிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒரு சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாகும். நெட்டன்யாஹுவுக்கு சார்பான சில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே இந்த செய்திகள் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தன. அத்தோடு இந்த தகவல்கள் அனைத்தும் போலியான தகவல்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலின் போது சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானிய தரப்பினருக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் கடத்தி செல்லப்படவில்லை என்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய தூதரகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று ஈரானிய ஊடகங்களும் குறித்த தகவலானது போலியான தகவல் என்பதனையும் உறுதி செய்துள்ளன. அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய எகிப்திய தரப்பினர் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளுக்குள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள் என்பது யாவரும் அறிந்த விடயமே. இந்த பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்காக எகிப்திய தரப்பினர் IMF-இன் உதவி தொகைகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கும் அதிகமான IMF உதவி தொகைகளை பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இதே போன்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூலமாகவும் எகிப்தினுடைய பொருளாதார நெருக்கடிகளை தீர்த்துக் கொள்வதற்காக பல பில்லியன் டாலர்கள் வழங்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் தற்போது அமெரிக்கா எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் எகிப்திய தரப்பினருக்கு 1.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளார்கள். பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்காகவும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த உதவி தொகையானது எகிப்திய தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகமே தெரிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவும் அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு சார்பாகவும் எகிப்திய தரப்பினர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே அமெரிக்க ஆக்கிரமிப்பு தரப்பினர் இந்த உதவிகளை வழங்கியிருப்பதாக பல ஆய்வாளர்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார்கள். பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு எகிப்திய தலைமைகள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது அமெரிக்காவுடைய இந்த உதவித்தொகை கிடைக்க பெற்றதும் எகிப்தினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஐக்கிய அரபு அமீரகமும் ரஃபா எல்லை பிரதேசத்தில் பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் அரபு கூட்டுப்படைகளை களமிறக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். இவை தொடர்பாக நேற்றைய காணொலியில் நான் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். எனவே அமெரிக்க தரப்பினர் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் இந்த பில்லியன் டாலர்களை வழங்கியிருப்பதனால் நெட்டன்யாஹுவுக்கு சார்பான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஐக்கிய அரபு அமீரகத்துடைய முன்மொழிவையும் எகிப்திய தரப்பினர் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் யஹ்யா சின்வர் அவர்கள் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பொதுச் செயலாளர் சையத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். இந்த கடிதத்திலே தளபதி ஃபுஆத் ஷுக்கூர் அவர்கள் வீரமரணம் அடைந்ததற்கான வாழ்த்துச் செய்திகளையும் அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு ஆதரவாக லெபனான் முனையை திறந்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய தலைமைகளுக்கும் போராளிகளுக்கும் யஹ்யா சின்வர் அவர்கள் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அனுப்பியுள்ளார். மேலும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அல்-அக்ஸாவினை முழுமையாக மீட்டெடுக்கும் வரை தொடர்ச்சியாக போராடுவோம் என்றும் குறித்த கடிதத்திலே யஹ்யா சின்வர் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். அதாவது தற்போதுதான் யஹ்யா சின்வர் அவர்கள் ஹமாஸினுடைய அரசியல் தலைவராக பணிகளை ஆரம்பித்துள்ளார். அரசியல் தலைவராக மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார். காசாவில் சுரங்கப்பாதைகளுக்குள் இருந்து கொண்டு யஹ்யா சின்வர் அவர்கள் இந்த வேலை திட்டங்களை தொடர்வது அவ்வளவு விலகுவான விடயமல்ல. இருப்பினும் யஹ்யா சின்வர் அவர்கள் காசாவின் சுரங்கப்பாதைகளில் இருந்து இந்த வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றார் என அல்-குதுஸ் ஊடகமும் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வசிக்கக்கூடிய மக்கள் அவசரமாக வெளியேறுமாறு ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கட்டளையிட்டிருப்பதாக லெபனானினுடைய அல் நஹர் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. கடந்த 11 மாதத்திற்குள் தெற்கு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய அதிகளவான லெபனான் மக்கள் முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல் மூலமாக ஏற்படுத்தப்படக்கூடிய உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்துவதற்காகவே தெற்கு லெபனான் எல்லையில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேறி இருந்தார்கள். இப்படியான நிலைமையில் தான் தற்போது அவசரமாக தெற்கு லெபனான் பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களில் இருந்தும் லெபனான் மக்கள் முழுமையாக வெளியேற வேண்டும் என ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் கட்டளையிட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான முழுநீள போருக்கு தயாராகி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தரைவழி தாக்குதல்களை
தடுப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் படைகளையும் போர்த்தாங்கி வாகனங்களையும் கொத்து கொத்தாக தட்டி தூக்குவதற்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். கடந்த 4 நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. மேலும் பீரங்கி தாக்குதல்களையும் அதிகப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் லெபனானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க போவது தொடர்பான பல்வேறுபட்ட இராணுவ ரகசிய தகவல்களும் கசிவடைந்திருந்தன. எனவே இந்த தகவல்களுக்கு அமைவாகவும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களுக்கு அமைவாகவும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள் என்றே லெபனான் ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பிரதேசத்தில் தரமான 9 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக நேற்றிரவு சஃபேட் பிரதேசத்தை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த சஃபேட் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான அயன்டோம் தளங்கள் காணப்படுகின்றன. இந்த அயன்டோம் தளங்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது ஆரம்பமாக கத்தியூஷா ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டு அயன்டோம் அமைப்புகளை திசை திருப்பியுள்ளார்கள். பிறகு ட்ரோன் தாக்குதல்கள் மூலமாக குறித்த அயன்டோம் தளத்தினை தாக்கி அவற்றினை தரைமட்டமாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக வயது முதிர்ந்த அயன்டோம் அமைப்பொன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலின் போது அதிகளவான ஏவுகணைகள் குடியேற்ற பிரதேசங்களுக்கு அருகாமையில் வீழ்ந்து வெடித்துள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் பரந்த அளவிலான தீப்பரவல் ஒன்றும் ஏற்பட்டுள்ளது. இவை தொடர்பான காணொலிகளையும் நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று இன்று காலையிலிருந்து மாலை வரை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு புள்ளிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்தும் அதிரடியான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் புர்கான் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். நெட்டன்யாஹுவுக்கு எதிரான எதிர்ப்பு அலையானது உச்சக்கட்டத்தினை அடைந்திருப்பதனால் அவசரமாக ஐக்கிய தேசிய அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்காக நெட்டன்யாஹுவினுடைய அரசியல் கட்சியான லிக்குட் கட்சியானது எல்லா விதமான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலை குலைந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையில் தேசிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்றினை அமைக்காவிட்டால் நெட்டன்யாஹுவினுடைய கட்சியானது அனைத்து அதிகாரங்களையும் இழக்க நேரிடும் என்கின்ற காரணத்தினால் தான் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்திருப்பதாக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு இவ்வாறு தேசிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டால் நெட்டன்யாஹு தொடர்ச்சியாக பதவியிலே இருப்பார். மேலும் காசாவிலே பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்படாமல் யுத்த களமும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். இதனால் அதிகளவான அரசியல் கட்சி தலைமைகள் நெட்டன்யாஹுவினுடைய கட்சியின் இந்த அழைப்புக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். தேசிய ஐக்கிய அரசாங்கம் ஒன்றினை அமைப்பதற்கு நாங்கள் எந்த விதமான உதவிகளையும் வழங்கப் போவதில்லை என்றும் தேசிய ஐக்கிய அரசாங்கத்தினை அமைப்பதற்கு நாங்கள் விடமாட்டோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத தலைமைகளில் ஒருவரான பென்னி கான்ஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் அவசரமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் பென்னி கான்ஸ் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் காடி ஐசன்கோட்டும் ஒன்றிணைந்து ஒரு மாற்று அரசாங்கம் ஒன்றினை அமைத்து அவசரமாக தேர்தலை நடத்துவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார். ஏற்கனவே நெட்டன்யாஹுவினுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார். மேலும் இவரோடு சேர்ந்து காடி ஐசன்கோட்டும் யாயர் லாபிடும் இணைந்து இந்த அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணைய கைதிகளை முழுமையாக திரும்ப பெற்றுக்கொண்டு 6 மாதத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கான வேலை திட்டங்களையே இவர்கள் ஒன்றிணைந்து ஆரம்பித்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் டெல் அவீவ் பிரதேசத்தில் தொடர்ச்சியான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் 2 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தரர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டு நெட்டன்யாஹுவுக்கான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அதே நேரம் குறித்த ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதி ஒருவருடைய தந்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த 10 மாதங்களில் காசாவிலே 50,000க்கும் அதிகமான ஹமாஸ் போராளிகள் உருவாகி இருப்பார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய 2 மில்லியன் மக்களும் ஹமாஸை சேர்ந்தவர்கள் தான். எனவே ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுத்ததற்கு பிறகு காசாவை முழுமையாக தரைமட்டமாக்கி காசாவில் இருக்கக்கூடிய 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களையும் முழுமையாக அழித்து விட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய பணைய கைதி ஒருவருடைய தந்தை குறிப்பிட்டுள்ளார். எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்தரர்கள் நெட்டன்யாஹுவுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டாலும் ஹமாசுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுமாறு தொடர்ச்சியான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டாலும் அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடானது பயங்கரவாதத்தையே ஆதரிக்கின்றது. பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் பலஸ்தீனிய மக்களையும் முழுமையாக அழித்து விட வேண்டும் என்றே அவர்களுடைய உண்மையான எண்ணத்தினுடைய வெளிப்பாடு காணப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதிகள் சிக்கிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் தான் எப்படியாவது ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என இவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இல்லாவிட்டால் இந்த நிலத்தரர்கள் அனைவரும் பயங்கரவாதத்தினை ஆதரிக்கக்கூடியவர்களே. இந்த வருட இறுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரி தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளார். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் காரணமாகவும் காசாவின் யுத்த களத்தில் வெற்றிகளை அடைந்து கொள்ளாததன் காரணத்தினாலும் தன்னுடைய பதவியினை இவர் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு நாங்கள் ரஃபாவிலே ஹமாஸின் 4 படைப்பிரிவுகளையும் முழுமையாக அழித்துவிட்டோம். ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படைப்பிரிவுகளுடைய திறன்களை நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டோம். பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80% சுரங்கவழி பாதைகளை
தாக்குதல்களை முழுமையாக அளித்துவிட்டோம். நாங்கள் ரஃபாவிலே இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கான நேரம் வந்துவிட்டது. மேலும் இதற்கான அனுமதியினை அரசியல் தலைமைகள் வழங்கும் வரை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இந்த அறிக்கைகளை வெளியிட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் ரஃபா மத்திய நகர் கர்காமில் இருக்கக்கூடிய அல் அவுதா சுற்றுப்புற வட்டாரத்தில் அல் குதுஸ் படையினர் RPG-85 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனமானது முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்தில் அல் குதுஸ் படையினர் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்தில் கர்காமில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து EBG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினாலும் பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எந்த பிரதேசத்திலே ஹமாஸினுடைய அனைத்து திறன்களையும் அழித்துவிட்டது என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கூறியதோ அந்த பிரதேசத்திலேயே பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு குறித்த வரைபடத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ரஃபாவிற்குள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய பிரதேசங்களை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். 2 வாரங்களுக்குள் ரஃபா பிரதேசம் முழுவதும் ஊடுருவி நாங்கள் ரஃபாவை முழுமையாக கைப்பற்றி விடுவோம் என களமிறங்கிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 3 மாதங்கள் கடந்தும் ரஃபாவினுடைய 45% பிரதேசங்களில் மாத்திரமே ஊடுருவியுள்ளது. குறித்த வரைபடத்திற்கு அமைவாக இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 55% பிரதேசங்களில் இன்னும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் ஊடுருவவில்லை. ரஃபா எல்லைக்கும் எகிப்து எல்லைக்கும் இடைப்பட்ட பிரதேசமான பிலடெல்பியா எல்லை பிரதேசத்தில் மாத்திரம்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் முழுமையாக ஊடுருவியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ரஃபா பிரதேசத்திலே அதிகளவான இழப்புகளையும் சந்தித்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் எதிர்பார்த்திராத பல இழப்புகளை சந்தித்துள்ளது. கடந்த 3 மாதத்திற்குள்ளே ரஃபா பிரதேசத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 3 படைப்பிரிவுகளில் 3/2 பகுதியினர் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான தளபதிகளும் துணை தளபதிகளும் கட்டளை தளபதிகளும் ரஃபாவின் கல்லறைகளுக்குள் புதைக்கப்பட்டுள்ளார்கள். கடந்த 3 மாதத்திற்குள்ளே ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாஸின் 4 படைப்பிரிவுகளும் தரமான சாகசங்களை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸின் 4 படைப்பிரிவுகளையும் நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் வெளியிட்டிருப்பது வேடிக்கையான விடயமாகவே கருதப்படுகின்றது. அதே நேரம் இவ்வாறு ரஃபா பிரதேசத்திலே நாங்கள் முழுமையாக ஹமாஸை அழித்து விட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியிடுவதற்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான காரணம் ஒன்றும் காணப்படுகின்றது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவே செயற்படுகின்றார்கள். காசாவின் யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து விட்டது என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தலைமைகளும் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். எனவே இதற்கு பிறகும் காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு அதிகளவான இழப்புகள் ஏற்படும் என்பதனையும் பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தலைமைகளும் புரிந்து கொண்டுள்ளார்கள். இதனால் தான் ரஃபாவிலே ஹமாஸினை நாங்கள் முழுமையாக அழித்து விட்டோம். இதற்கு பிறகு பிலடெல்பியா எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இருப்பதற்கான எந்த விதமான தேவையும் இல்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் இராணுவ தலைமைகளும் கருத்துக்களை வெளியிட்டு நெட்டன்யாஹுவை எப்படியாவது யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க வைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அடுத்து வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் மேற்கொள்ளக்கூடிய திட்டங்கள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் நான் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த திட்டத்திற்கு அமைவாக இன்னும் சில விடயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கான் ஊடகமானது வெளியிட்டுள்ளது. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றி அவர்களை தெற்கு பிரதேசத்தை நோக்கியும் மத்திய பிரதேசத்தை நோக்கியும் வெளியேற்றி வடக்கு காசா முழுவதும் ஒரு இராணுவ மண்டலமாக மாற்றப்படும். அதாவது வடக்கு காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வரப்படும். இந்த செயற்பாட்டின் மூலமாக பலஸ்தீனிய மக்களும் ஹமாஸுக்கு எதிராக திரும்புவார்கள். அதே போன்று மத்திய பிரதேசத்திலும் தெற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் முழுமையாக சரணடைந்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு வடக்கு காசா பிரதேசத்தை இராணுவ மண்டலமாக மாற்றினால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு சாதகமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்றும் குறித்த ஊடகமானது இந்த திட்டம் தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் குறித்த திட்டங்கள் எந்த விதத்திலும் வெற்றியடைய போவதில்லை என்றும் இந்த திட்டங்களை வெற்றியடைவதற்கு ஹமாஸ் தரப்பினர் விட மாட்டார்கள் என்றும் அல் குதுஸ் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். அதே போன்று குறித்த நிலைமை தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹயோம் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தின் போது தற்போது இருக்கக்கூடிய ஹமாஸை விட மிக பலம் பொருந்திய படைகளை நாங்கள் சந்தித்தோம். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிக பலம் பொருந்திய படைகளுக்கு எதிராக நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டோம். அதே போன்று வெறும் 1.5 நாட்களுக்குள் காசாவையும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தையும் கோலன் குன்று பிரதேசத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டோம். ஆனால் இன்று இஸ்ரேலிய ராணுவத்தினால் காசாவினை முழுமையாக கைப்பற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. காசாவின் யுத்த காலத்தில் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் குறித்த ஊடகத்தின் இராணுவ ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவிலே ஹமாஸ் தரப்பினரும் PAJ அமைப்பினரும் இன்னும் ஏனைய பலஸ்தீனிய போராட்ட குழுக்களும் ஒன்றிணைந்து காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளையும் துரோகிகளையும் அதிரடியாக வேட்டையாடி வருகின்றார்கள். கடந்த 11 மாதத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகளை மேற்கொண்டு அதிகளவான பணத்தினை முதலீடு செய்து காசாவில் இருக்கக்கூடிய சில துரோகிகளை அவர்களுடைய உளவாளிகளாக மாற்றியுள்ளார்கள். எனவே தற்போது புதிய தலைவராக இருக்கக்கூடிய யஹ்யா சின்வார் அவர்கள் காசா முழுவதும் இருக்கக்கூடிய உளவாளிகளையும் துரோகிகளையும் கலைப்பிடுங்குவதற்கு உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த துரோகிகளையும் உளவாளிகளையும் தூக்கிடுவதற்கும் உத்தரவிட்டுள்ளார்.
தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக நேற்று மாலை மத்திய காசாவின் நுஸ்ரத் முகாம் மேற்கு பிரதேசத்தில் 5க்கும் அதிகமான உளவாளிகளும் துரோகிகளும் தூக்கிலிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேபோன்று வடக்கு காசாவிலும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் ரஃபா பிரதேசங்களிலும் உளவாளிகளும் துரோகிகளும் தொடர்ச்சியாக தூக்கிலிடப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த செயற்பாடுகள் மூலமாக யஹ்யா சின்வர் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகி வருகின்றார் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத கோலை ராணுவம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலின் மூலமாக இந்த 4 நாட்களுக்குள்ளே 5க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் வீரமரணம் அடைந்துள்ளார்கள். இருப்பினும் குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. கடந்த 4 நாட்களுக்குள் மாத்திரம் குறித்த பிரதேசத்திலே 50க்கும் அதிகமான வெடிகுண்டு தாக்குதல்களை பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவ சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் பல புல்டோசர் வண்டிகள் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டுள்ளன. இப்படியான நிலைமையில் தான் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாமல் துல்கராம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் முழுமையாக பின்வாங்கியுள்ளது. அதே நேரம் டூபாஸ் மற்றும் நப்லஸ் பிரதேசங்களில் தாக்குதல்கள் தொடர்கின்றன. நேற்றிரவு டூபாஸ் பிரதேசத்திலே 3 வெடிகுண்டு தாக்குதல்களும் நப்லஸ் பிரதேசத்தில் 4 வெடிகுண்டு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் ஒரு புல்டோசர் வண்டியும் சிதைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 5க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகாயமடைந்தும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.